ஹாய் ஆல் உழைக்கும் கார்டன் வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃப்ளோ டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ரேபிட் டெஸ்ட் கிட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்ஃபார்மிங்கில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு கிட் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அடுத்த ஒரு டிசிஷன் மேக்கிங்காகவும் இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்காகவும் இந்த மாதிரி ஒரு கிட் நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் லேப் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால சம்டைம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டோட முழுமையான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பற்றின ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் பற்றி தெரியணும்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவு பண்ணுற இது போல தகவலும் உங்களை வந்து சேர்ந்தடையும். ஸோ வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டெஸ்ட் கிட்ட தேவைப்படுது அப்படின்னா டாக்டர் அமிரன் ரவிக்குமார் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கிட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நடக்கிற ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ரலாக. அண்ட் அடுத்ததாக இதில் இருக்கிற இந்த டெஸ்ட் கிட்ல இருக்கிற நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரனோட ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரன் மூலமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு சாம்பிள் எவ்வளோ சாம்பிள் தேவைப்படும், நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் கிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஹோமோஜனைசர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் டியூப் சென்ட்ரிஃபியூஜ் டியூப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ட்ரிஸ் பஃபர் இருக்கும். 0.6 ml ட்ரிஸ் பஃபர் செல் லைசிஸ் பண்ணுறதுக்காக பயன்படும். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், சாம்பிள் ரெடியாக வச்சுக்கணும். உங்களுக்கு க்ளவுஸ் தேவைப்படும். அண்ட் அடுத்ததாக ஒரு ஃபோர்சப்ஸால் ஒரு சிசரோ தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இந்த கிட்ட ரன் பண்ணுறதுக்கான தேவையான மெட்டீரியல். ஸோ உள்ள ஒரு டெஸ்ட் டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் சாம்பிள் வந்து செலக்ட் பண்ணி அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் வந்து நீங்கள் போட்டு அதை க்ரஷ் பண்ணும்போது ஸோ இந்த செல் எல்லாமே என்ன ஆகிடும், லைசிஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டெஸ்ட் டிவைஸில் வந்து நீங்கள் போர் பண்ணுவீங்க அந்த இடத்த வந்து. ஸோ இந்த டெஸ்ட் டிவைஸில் நீங்கள் வந்து போர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து உங்களுக்கு சி அண்ட் டீன்னு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. சிங்கிறது கண்ட்ரோல், அந்த டி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் லைன் இந்த ரெண்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதான் வந்து நீங்கள் சாம்பிள் வந்து போர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோ ஆகி என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த சி லைன்லையும் அண்ட் டி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த கோடு வந்து விசிபிள் ஆகுது ரெண்டு இடத்துமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட். பாசிட்டிவ்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க, WSH இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த டி லைனில் உங்களுக்கு ஒரு கோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக WSH இருக்குன்னு அர்த்தம். அண்ட் டீல வந்து உங்களுக்கு கோடு இல்லை, சீல மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட். ஸோ அனிமையில் எந்த ஒரு டிசீஸ் இல்லைன்னு சொல்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பிள் போர் பண்ணிட்டு ஸோ சி லைனில் கோடு வராமலோ இந்த ரெண்டு இடத்துலையும் கோடு வராமலோ இருந்துச்சுன்னா இது வந்து இன்வேலிட் ரிப்போர்ட்டு டோட்டலாக ஏறாது. நீங்கள் திரும்ப இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒழுங்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக பண்ணுங்க. ஸோ ஒரு 1000 2000 செலவு பண்ணுவீங்க. நிதானமாக பொறுமையாக பண்ணுங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ஈஸி மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு சாதாரண மெத்தட் தான், நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆன்டிஜன் என்னன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஆன்டிஜனுங்கிறது ஒன்றுமே இல்லை, வைரஸ் இல்லைன்னா இந்த பேத்தோஜன், இதை தான் நம்ம வந்து ஆன்டிஜன் சொல்கிறோம். அதாவது வந்து நம்ம ஹியூமன் பாடியில் வந்து இந்த மாதிரி பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ வந்து பாடிக்குள்ளே என்ட்ராகும் பார்த்தீங்களா. இப்போ கொரோனா வைரஸ் என்ட்ராகுன்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா வைரஸ் உள்ள என்ட்ராச்சுன்னா உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆன்டிபாடி வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ டி செல் பி செல் மூலியமாக வந்து இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி இது என்ன பண்ணும், இந்த ஆன்டிஜன் அதாவது வந்து வைரஸையோ இல்லை பாக்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணணும், இல்லைனா அதை கில் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்யூனாக இருக்கிற ஒரு ஹெல்த்தி பர்சன் என்ன பண்ணுவாங்க, அந்த கொரோனா வைரஸை வந்து அவங்களுக்கு வந்து அதோட சிம்டமோ எஃபெக்டோ பெருசாக இருக்காது. அண்ட் நார்மலான ஒரு பீப்புள் வந்து ரொம்ப இம்யூன் பவர் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆன்டிபாடியில் அதிகமாக ரியாக்ஷன் ஆகாமல் இந்த கொரோனா வைரஸோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ரியாக்ஷன். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ரியாக்ஷன். அண்ட் நம்ம சிம்புக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஆன்டிபாடி கிடையாது. ஸோ இன்னேட் இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்குது, பாக்டீரியா இந்த மாதிரி எதனா ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கலரில் வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டெஸ்ட் டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பாலிக்ளோனல் ஆன்டிபாடி. ஸோ நம்ம ஷிப்ல வந்து ஆன்டிபாடிஸ் கிடையாது. பட் இந்த டெஸ்ட் டிவைஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து டிசீஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக. சரி இப்போ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு WSHV ஒரு டிசீஸ் வந்து என்டர் ஆகுது அப்படின்னா இது பர்டிகுலரா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த WSH மட்டுமே டிசீஸை மட்டுமே டிடெக்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், இப்போ இந்த அந்த ஆன்டிஜன்ல இருக்கிற எபிடோப்ல வந்து ஸோ ரெட் கலர் வந்து ரெட் கலர் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இந்த அடினான் குளோனல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பர்டிகுலரா அதில் மட்டும்தான் போய் பைண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி தான் இது. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகுலர் ஆன்டிபாடிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆன்டிபாடிஸ். இந்த மல்டிபிள் ஆன்டிபாடிஸ் வந்து சரி இப்போ ஒரு ஆன்டிஜன் வந்து உள்ள என்ட்ராகுது அப்படின்னா அதில் வந்து சில எபிடோப்ஸ்லாம் இருக்கும். அந்த எபிடோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இதுல மல்டிபிள் ஆன்டிபாடிஸ் இருக்குங்கிறதுனால இது இப்ப ரெட் கலர் இருந்தா ரெட் கலர்ல போய் பைண்ட் ஆகும், எல்லோ கலர்னா எல்லோ கலர்ல வந்து பைண்ட் ஆகும். இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்டிஜன் வந்து உள்ள என்டர் ஆனாலும் இந்த பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும், பைண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். இந்த 2 ஆன்டிபாடிஸ் தான் வந்து இந்த டெஸ்ட் டிவைஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வனமைக்கும் ஹியூமனுக்கும் அதோட இம்யூன் டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிம்பில் வந்து இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் இருக்கும், அடாப்டிவ் இம்யூனிட்டி கிடையாது. ஆனால் ஹியூமனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 விதமான இம்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து இன்னேட் இம்யூனிட்டியும் ஆனால் அடாப்டிவ் இம்யூனிட்டி இருக்குது. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் கிடையாது ஷிம்பில். பட் வந்து ஹியூமன்ல இருக்கு. ஆன்டிபாடிஸ் எது மூலியமா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி செல்ஸ் மூலியமா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அடுத்ததான் வந்து நமக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கு. ஹீமோசைட்ஸ், கிரானுலர் ஹைலின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஹியூமன்ல வந்து நமக்கு தெரியும் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது லிகோசைட் மூலியமா. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கான்னு கேட்டால் சிம்பிளாக ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி கிடையாது. அண்ட் ஹியூமன்ல வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி இருக்குது. அண்ட் இதில் இம்யூன் பவர் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ப்ரோபினால் சிஸ்டம், ஆன்டிமைக்ரோபியல் பெப்டைட்ஸ் இந்த மாதிரி வந்து பேகோசைட்டோசிஸ் ஆர்என்ஏ மூலியமா நம்ம வந்து ஒரு சில பாக்டீரியாவோ இல்லை எதுவும் வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மூலியமா கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் அடுத்தது வந்து நம்ம ஹியூமன்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம், பேகோசைட்டோசிஸ், இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகோசைட்டோசிஸ் ஆர்என்ஏ எல்லாம் வந்து நம்ம பாக்டீரியா என்ட்ரு இந்த ஆர்என்ஏ ஸ்டடி மூலியமாவோ இல்லை பேகோசைட்டோசிஸ் மூலமாவோ இந்த பாக்டீரியா வந்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டி காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்டிவ் இம்யூனிட்டி கிடையாது, நம்ம சொன்ன மாதிரி சிம்பிளாக கிடையாது. பட் ஹியூமன்ல இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஜி, ஐஜிஏ, டி செல், பி செல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி சொல்றோம். இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஒரு டிசீஸ் வந்து உள்ள வந்து என்டர் ஆகுது அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து சிம்பிளா வந்து ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும். உடனே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை இந்த மாதிரி எதனா வந்து காத்து கொடுக்கும். அந்த ஹியூமன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸோ ஒரு நோயே வருதுன்னா நமக்கு உடனே அதோட எஃபெக்ட் தெரியாதுல்ல. ஸோ அது போக போக தான் நமக்கு தெரியும். அண்ட் அடுத்ததா வந்து இம்யூன் மெமரி. இம்யூன் மெமரின்னு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் மெமரி வந்து ஷிம்பிள் கிடையவே கிடையாது. ஸோ அதனால ஒரு டிசீஸ் வந்து உள்ள வந்து என்டர் ஆகுது அப்படின்னா அந்த டிசீஸை வந்து திரும்ப வந்து என்டர் ஆச்சுன்னா அது மெமரி பண்ணி அதை டிடெக்ட் பண்ணாது. அதனால வந்து இதோட இம்யூன் பவர் கம்மி. அண்ட் ஹியூமன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும். ஒரு முறை ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு காய்ச்சலோ ஒரு பாக்டீரியா வருது அப்படின்னா ஒரு கொரோனா வைரஸ் திரும்ப வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அதை மெமரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உடனே அதை போயிட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது, கில் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு மெமரி பவர் மூலயமா ஸோ இது வந்து மாதிரி ஒரு நமக்கு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷன் நடந்து அந்த பாக்டீரியா வந்து கில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து ஷிம்பில் கிடையாது. அண்ட் வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனில் வந்து கிடையாது ஷிம்பிள் அது மோஸ்ட்லி. பட் நமக்கு வந்து ஹியூமன்ல வந்து மோஸ்ட்லி நம்ம அதிகமாக வேக்சினேஷன் யூஸ் பண்ணுறோம். இது மூலியமா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஓவராலாக வந்து ஷிம்புக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம இம்யூன் பவர் கிடையாது. அண்ட் ஹியூமனுக்கு அதிகமாக இம்யூன் பவர் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபார்மில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து நம்ம வாட்டரவோ இல்லை அனிமல் பாடியோ வந்து ரொம்ப ஷிம்போட ஹட்டு ஹெல்த்திக்காக நம்ம வந்து கொடுக்கறத பொறுத்து நம்ம இதை நம்ம வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இம்யூனோ ஸ்டிமுலன் மாதிரி. ஸோ நேச்சுரலாகவே வந்து ஷிம்புக்கு வந்து இதோட இம்யூன் பவர் கம்மி தான். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கல்ச்சர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் டேஸில் நம்ம என்ன டிடெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. சரி, இப்போ நீங்கள் வந்து ஷாம்பிள் வந்து டிஷ்யூ ஷாம்பிளை வந்து க்ரஷ் பண்ணுறீங்க. க்ரஷ் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும், அதோட செல்லில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆனோடனே இந்த டெஸ்ட் டிவிஸில் நீங்கள் போர் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலரான வைரஸோட ப்ரோட்டீன் கண்டனம் மட்டும் தான் என்ன பண்ணி டிடெக்ட் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவாக காட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து எப்படி பண்ணுவாங்க லேப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைசாங்கிற ஒரு மெத்தட் மூலியமா வெஸ்டர்ன் பிளான்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட் தான். இதுக்கு வந்து இது ஆப்போசிட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து எலைசா மெத்தட் வந்து நீங்கள் வந்து பண்றீங்க அப்படின்னா சிம்பிளா வந்து புரோட்டீன் எஸ்டிமேஷன், லைசோசோம் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரோபினால் இந்த மாதிரி ஒரு சில இம்யூன் பாராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டடி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த எலைசா மெத்தட் மூலியமா பண்ணுவாங்க. அதாவது நீங்க வந்து சாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு சீமோ லிம்போ அப்படின்னு இல்லை டிஷ்யூவில் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை க்ரஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாம்பிள் ரெடி ஆக்கிட்டு ஒரு பிராட்ஃபோர்ட் ரியேஜென்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த பிராட்ஃபோர்ட் ரியேஜென்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், பிரைமரி கான்ஜுகேட் ஆன்டிபாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. கேப்சர் ஆன்டிபாடி இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பிராட்ஃபோர்ட் ரியேஜென்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஹிமோலிம்போ சாம்பிளோ இல்லை டிஷ்யூ சாம்பிளோ நம்ம என்ன பண்ணுவோம், அதில் அந்த ப்ரோட்டீனில் ஏற்ற மாதிரி நம்ம சாம்பிள் வந்து போர் பண்ணுவோம். போர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கும். அந்த இன்குபேஷன் பீரியட்ல அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமலிம்புலையோ இல்லை டிஷ்யூ சாம்பிள்லையோ இருக்கிற ப்ரோட்டீனை வந்து இதை என்ன பண்ணும், ஒரு சாண்ட்விச் மாதிரி வந்து அதை வந்து என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணி வச்சுக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த இன்குபேஷன் பீரியட்ல அது டிடெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த எலைசால வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது அது நானோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த நானோமீட்டர் மூலிமா இந்த
இந்த நம்ம சாம்பிள் நம்ம வைக்கணும் பார்த்தீங்களா, அந்த சாம்பிள் வந்து நிறைய ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த எல்எஸ்ஆர் ரன் பண்ணும்போது வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் வால்யூம் இருக்கு அண்ட் லைசோசோம்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து இதோட ரிசல்ட்டை காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்எஸ்ஆர் மெத்தடு. ஸோ நம்ம வேணும்னா நம்ம நம்ம சேனல்ல முழுமையாக ஒரு பதிவு இடலாம் எல்எஸ்ஆர் பற்றின டீடைல்ஸ் ஃபுல்லாகவே இம்யூன் பாராமீட்டர் பற்றி. ஸோ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் மெத்தட். ஓகேங்களா? இந்த வெஸ்டர்ன் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டாக செயல்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேனில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலராக நமக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரோட்டீனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேட்டிங்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாம்பிள் வந்து ரன் பண்ணும்போது இந்த செகண்டரி ஆன்டிபாடிஸும் அந்த பிரைமரி ஆன்டிபாடி என்ன பண்ணுவோம், அதோட பைண்ட் ஆகும். ஸோ அப்போ பைண்ட் ஆகும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம எதிர்பார்க்குற ப்ரோட்டீன்ஸ் மாலிகுல்ஸ் வந்து இதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ வெஸ்டர்ன் பிளாட்ல என்ன பண்றோம், நம்ம எதிர்பார்க்குற ஒரு புரோட்டீன் மாலிகுல்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக வெஸ்டர்ன் பிளாட் மெத்தட் நமக்கு தேவைப்படுது. அண்ட் எல்எஸ்ஆல வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற லைசோசைமோ இல்லை ப்ரோட்டீனோ ஓவரால் ப்ரோட்டீன் கண்டென்ட்டோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது குவான்டிஃபை பண்றதுக்காக எல்எஸ்ஆர் மெத்தட் பயன்படுது. ஸோ வாங்க டெஸ்ட் டிவைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ அதை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 2 விதமான ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிக்ளோனல் ஆன்டிபாடி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்த சாம்பிள் ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு கலர் வந்து விசிபிள் ஆகுங்கள, ரெட் கலரோ இல்லை கிரீன் கலரோ விசிபிள் ஆகும்ல, அந்த கலர் விசிபிள் ஆகிறதுக்கு இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லேபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கோல்டு நானோ பார்ட்டிகல் பீட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து பயன் பண்ணியிருப்பாங்க, லேபிள் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா நமக்கு என்ன ஆகும், இந்த கலர் வந்து விசிபிள் ஆகும் லைன். ஓகேங்களா? அடுத்ததா வந்து நம்ம டார்கெட் பண்ற அனலைஸ், அதாவது டபிள்யூசிசி பண்றோம்னா நம்ம சாம்பிள் மூலியமாவோ நம்ம அதை டபிள்யூசிசி இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ டெஸ்ட் டிவைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேட் அண்ட் அடுத்தது வந்து அப்சர்வேஷன் பேட், அது வந்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் அண்ட் அடுத்தது கான்ஜுகேட்டட் பேட். ஸோ இந்த கான்ஜுகேட்டட் பேட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ வித் கோல்டு நானோ பார்ட்டிகல், அது பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பீட்ஸ் இல்லைனா கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் ரெண்டில் எதனா ஒன்று லேபிளிங் பண்ணி அட்டாச் பண்ணி இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து டெஸ்ட் லைன். இந்த டெஸ்ட் லைனில் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இருக்கும் அண்ட் கண்ட்ரோல் லைனில் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சாம்பிள் போர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் வந்து ஃப்ளோ த்ரூ ஆகிறதுக்காக பயன்படும். இல்லை இந்த கண்ட்ரோல் லைனும் அந்த டெஸ்ட் லைனும் வந்து இம்மொபைலைஸ்ட் மூவ் ஆகாது. பட் இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடிஸ் மட்டும் இங்க இருந்து இங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸஸ் எதனா இருந்ததுன்னா அந்த அப்சர்வேஷன் பேட்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கும். சரி, இப்போ நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் சாம்பிள் வந்து ரன் பண்றீங்க, சாம்பிள் கிரஷ் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் சாம்பிள் வந்து நீங்க போர் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், இங்க இருந்து ஃப்ளோ ஆயிட்டு இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணும், மூவ் ஆகும்போது இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி சேர்த்து இங்க இருந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நெகட்டிவ்ங்கிறதுனால என்ன பண்ணும், இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் நம்ம எதுக்கு சொல்லியிருக்கோம், இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் WHSP இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது டிடெக்ட் பண்ணும். பர்டிகுலர் அதுக்காக தான் வச்சிருப்பாங்க. இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி என்ன பண்ணும், அது மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் தான் சேம். அதில் பாசிட்டிவ் சாம்பிள் இருந்தது, WHSP இருந்ததுன்னா என்ன பண்ணும், அது பைண்ட் ஆகும். ஸோ நம்ம சாண்ட்விச் மெத்தட்னு சொல்லுவாங்க, இது வந்து பைண்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து சாம்பிள் வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால அப்படியே இது ஃப்ளோ ஆகிட்டே வந்துடும். இந்த பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸில் மட்டும் என்ன பண்ணும், இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி வந்து இங்கே பைண்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், இதில் நம்ம அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால டெஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஒரு கலர் ரெட் கலர் மூலியமோ இந்த மாதிரி வந்து விசிபிள் ஆகும். ஆனால் எக்ஸஸாக இருந்ததுன்னா இந்த அப்சர்வேஷன் பேட்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் சாம்பிள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சாம்பிளில் நமக்கு என்ன இருக்குது, VP28 புரோட்டீன் இருக்கும், WHSP புரோட்டீன் இருக்கும். நம்ம இந்த சாம்பிளை வந்து நம்ம வந்து இங்கே போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ இது வந்து பாசிட்டிவ் சாம்பிள் நமக்கு தெரியாது. பட் சாம்பிள் வந்து இன்கேஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடியில் வந்து என்னாலும் பைண்ட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி மோனோக்ளோனல் ஆன்டிபாடி எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக அந்த WHSP மட்டும் டிடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ சாம்பிளில் வந்து WHSP இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி அதோட பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், ஃப்ளோ ஆகும். அப்போ ஃப்ளோ ஆகும்போது இந்த டெஸ்ட் லைன்ல இருக்கிற ஆன்டிபாடி இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடியும் அண்ட் வந்து ஆன்டிஜனும் சேர்ந்து என்ன ஆகும், காம்ப்ளெக்ஸ்ல வந்து அங்கே வந்து பைண்ட் ஆகும். ஸோ அப்போ பைண்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணும், ஆல்ரெடி அந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடியில் வந்து நமக்கு வந்து கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த டெஸ்ட் லைன்ல வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும். அப்போ விசிபிள் ஆகும்போது நம்ம இந்த சாம்பிள் வந்து பாசிட்டிவ் சாம்பிள் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதே போல் அப்போ என்ன ஆச்சு, டெஸ்ட் லைன்ல விசிபிள் ஆகும்போது இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி மூவ் ஆகும். கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி மூவ் ஆகும்போது இந்த பாலிக்ளோனல் ஆன்டிபாடி வந்து என்ன பண்ணும், இது வந்து பைண்ட் ஆகும். அப்போ பைண்ட் ஆகும்போது இங்கேயும் நமக்கு இந்த லைன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் லைன் விசிபிள் ஆகும் அண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் லைனில் விசிபிள் ஆகும். ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு டெஸ்ட் லைன் சேர்ந்து விசிபிள் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்க, ரெண்டு தான், இவ்வளோதான் வித்தியாசம். பெருசாக அந்த அளவுக்கு பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு புரிஞ்சுக்கிற மெத்தட் தான். ஸோ எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த அப்சர்வேஷன் பேட்டில் நமக்கு வந்து இங்கே வந்து அப்சர்வேஷன் ஆகிக்கும். ஸோ நம்ம என்ன டெடக்ட் பண்ணுறதில்ல,
புரோட்டீனை டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ புரோட்டீனை டிடெக்ட் பண்ணும்போது இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி புரோட்டீன் WCCயோட புரோட்டீன் கண்டென்ட் இருந்ததுன்னா, அது ஒரு சாண்ட்விச் மெத்தட் மாதிரி என்ன பண்ணும், அந்த புரோட்டீன் இருந்துச்சுன்னா, அதை வந்து பைண்ட் பண்ணி அந்த டெஸ்ட் லைன்ல நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ஒரு மெத்தட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் விசிபிளுக்காக வந்து இந்த ரேபிட் டெஸ்ட் கேஸில் வந்து லேட்டெக்ஸ் பேட்ச் அந்த கோல்டன் நானோ பார்ட்டிகல்ஸ் இதில் வந்து தயார் பண்ணி அதில் வந்து செட் பண்ணி நமக்கு ஒரு விசிபிள் வர மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான். வேற ஒரு வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ இந்த டேபிளை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுப்பீங்கிறதுக்காக. ஸோ என்னென்ன ஆன்டிபாடிஸ் இருக்குது, கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி இருக்குது, அண்ட் டெஸ்ட் லைன் ஆன்டிபாடி இருக்குது, அண்ட் கண்ட்ரோல் லைன் ஆன்டிபாடி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விதமான ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டெஸ்ட் டிவைஸில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி நீங்கள் சாம்பிள் வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும், அங்கே வந்து பைண்ட் ஆகிக்கும். WCCB இருந்துச்சுன்னா பைண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், இது மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்டு அதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி WCCB இருந்தால் மட்டும் அது வந்து பைண்ட் ஆகும், இல்லைன்னா பைண்ட் ஆகாது. ஸோ அப்போ அதில் நமக்கு அந்த கோல்டு நானோ பார்ட்டிகல் இருக்கிறதுனால நமக்கு வந்து சாம்பிள் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதோட ஆன்டிபாடி டைப் என்ன, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் லைன் ஆன்டிபாடி. டெஸ்ட் லைன் ஆன்டிபாடியோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி ஆன்டிஜனோட பைண்ட் ஆச்சு, WCCB ஆன்டிஜனோட பைண்ட் ஆச்சுன்னா, இது ரெண்டுமே சேர்ந்து இந்த இடத்த நமக்கு வந்து பைண்ட் ஆகும். அப்போ பைண்ட் ஆகும்போது இந்த இடத்த டெஸ்ட் லைனில் நமக்கு ஒரு விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகும்போது இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் நம்ம சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆன்டிபாடினா, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், இம்மொபைலைஸ்ட், மூவ் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் அடுத்ததான் வந்து கண்ட்ரோல் லைன் ஆன்டிபாடி. ஸோ இந்த கண்ட்ரோல் லைன் ஆன்டிபாடிஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஜுகேட்டட் ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆகும். ஸோ எதுக்காக முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் டிவைஸை ரன் பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேட்டிவ்காக, ஸோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கண்ட்ரோல் லைன் ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு வந்து பயன்படும். ஸோ இது வந்து பாலிக்ளோனல் ஆன்டிபாடி. எதுவும் மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோ வந்து மூலமையாக பதிவு பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம சாம்பிள் எடுக்கிறது, எப்படி இதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவாக ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி சாம்பிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, உங்களுக்கு இந்த சாம்பிள் ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மில்லிகிராம் ஆஃப் சாம்பிள் தேவைப்படும். இப்போ அனிமல் வந்து 0.1 கிராம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல் பாடி நீங்கள் எடுத்து நீங்கள் சாம்பிளில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அனிமல் வந்து 0.9 கிராம் தான் அனிமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல் பாடி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த ஹெட்டு அண்ட் இந்த காரபேஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ரன் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததான் வந்து 2 கிராம் ஆஃப் அனிமல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா லெக் பார்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா லெக் பார்ட்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இந்த சாம்பிளை ரன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து 5 கிராம் அனிமல் நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ எடுத்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் ஸ்விம்மிங் லெக்கை மட்டும், அதாவது வந்து ப்ளே பூல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 ஸ்விம்மிங் லெக்கை மட்டும் நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் 10 கிராம் அனிமல் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 ஸ்விம்மிங் லெக் மட்டும் போதும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சாம்பிள் வந்து ரன் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக வந்து 20 கிராம் சாம்பிள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ஸ்விம்மிங் லெக்ஸ், 2 ப்ளே மட்டும் போதும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் சாம்பிளை ரன் பண்ணலாம். ஸோ 20 கிராம் அபோவ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ஸ்விம்மிங் லெக் மட்டும் போதும். நீங்கள் அதை வச்சு இந்த சாம்பிள் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுதான் ஒவ்வொரு சாம்பிள் சைஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி இருந்தாலே போதும், நீங்கள் அந்த சாம்பிளை ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் சாம்பிளை வந்து எடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 8 டிகிரி செல்சியஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் வந்து சாம்பிளை ரன் பண்ணலாம். மோர் தென் 2 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பார்க்கணும், இந்த டெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சாம்பிளை -20 டிகிரியில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்புறமா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அந்த சாம்பிளை ஈஸியாக ரன் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நான் ஜெனரலாக ஒரு COVID-19 டெஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த COVID-19 டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் சார்ஸ் கோவ்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் சாம்பிள் வந்து நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டெஸ்ட் லைன் கண்ட்ரோல் ஆகிடும், நம்ம சொன்ன மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகி நமக்கு கொரோனா இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு டேப்லெட் டெஸ்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு இதே சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் இதில் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து HCGங்கிற ஹார்மோன் வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த HCG ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கன்சீவ் ஆனவொடனே நம்ம பாடியில் வந்து பிளசண்டாவில் வந்து என்ன பண்ணும், இது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து இது வந்து யூரினில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூரின் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால இந்த சாம்பிள் எடுத்து நம்ம யூரின் சாம்பிள் எடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா, ஸோ நமக்கு வந்து இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த HCG ஹார்மோனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுனால நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் இது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, சிம்பிள் மெத்தட் தான், யார் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஃபார்மிங்கில்.
ஸோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து எமர்ஜென்சி கிட் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மிங்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்பால் முடியும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவு பண்ணுற இது போல் பயனுள்ள தகவல் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையும். ஸோ நம்மால் முடியும். மீண்டும் சந்திப்போம்.